மத்திய குடியரசு துறை சாஃப்டி பவன் சென்னையிலிருந்து வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு சர்வேக்காக நாங்கள் உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் உங்ககிட்ட பேசலாமா? உங்களுக்கு நேரம் கிடைக்கும். ஓகே, என் பேர் சங்கர் கணேஷ். இவர் மிஸ்டர் பிரேம், அவர் மிஸ் பிரியங்கா. நான் வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டடான சர்வே, அது என்னன்னா போஷான் அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி நாங்கள் வந்து பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் வந்து வேலு. உங்கள் பேர் தீபிகாவா? நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க? நீங்கள் ஓகே. நீங்கள் இதுவரை அங்கன்வாடி மையத்தெலாம் விசிட் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது மதிய உணவு திட்டம் இதெல்லாம் பயனடைஞ்சிருக்கீங்களா? நீங்கள் எதுவும் பயனடைஞ்சிருக்கீங்களா? இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு எது இருக்காங்க? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் அதை பற்றி டிபெண்ட் பண்ணுறோம். இது வந்து மத்திய அரசுடைய ஒரு திட்டம். இது பேர் வந்து போஷான் அபியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க மொத்தம்? ஓகே. உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது கர்ப்பிணி பெண்கள், பால் ஊட்டுகிற தாய்மார்கள், அப்புறம் வந்து சின்ன குழந்தைங்க, பச்சிள குழந்தைங்க யாரும் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களா? ஓகே. யாராவது உடல் ஊனமுற்றவங்க, அதாவது உடல்நிலை சரியில்லாத நிலைமையில இருக்கிறவங்க யாரும் பெண்கள், யாரும் குழந்தைகள் யாரும் அந்த மாதிரி இருக்காங்களா? ஓகே. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த திட்டத்தால ஒரு நிறைய பயன் இருக்கு. அதெல்லாம் சொல்ல வரோம். இது வந்து போஷான் அபியான் சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி ஓவர் ஆக்சிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நரிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமோட டெஃபினிஷன். இது வந்து மத்திய அரசு வந்து 2018ஆம் ஆண்டு ராஜஸ்தான்ல ஜுன்ஜுன்வாலா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மார்ச் 8 வந்து பெண்கள் தினம், சர்வதேச மகளிர் தினம்னு சொல்லி படிக்கிறோம். அந்த தினத்துல தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க. இதோட நோக்கம் என்னன்னா என்ஷூர் அட்டைன்மெண்ட் ஆஃப் மால் நியூட்ரிஷன், அதாவது உங்களுக்கு வந்து எந்த விதத்துலலாம் நியூட்ரிஷன் குறைபாடு இருக்குதோ அந்தந்த விதத்துல வந்து நம்ம போக்குறதுக்கான வழிமுறைகள் தான் இதோட விஷன் அப்படின்னு சொல்லி வச்சு இது பண்றாங்க. இது வந்து மத்திய அரசுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள தான் இது வந்து கொண்டு வந்திருக்கோம். இது முக்கியமா எதெல்லாம் கவர் பண்றாங்கன்னா, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இல்லை, அதுங்க அடுத்தடுத்த ஸ்கீம். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் அங்கன்வாடி மையம், அப்புறம் வந்து மதிய உணவு திட்டத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அது வந்து ஆரம்ப நாட்கள்ல இருந்தே நம்மளுடைய மாநில அரசு வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து மத்திய அரசுடைய ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுனால, அவங்களுடைய ஸ்கீமும் இதில் சேர்ந்து வர்றதுனால இவங்க வந்து முக்கியமா 4-5 பேரை கவர் பண்றாங்க. யாருன்னா முதல்ல பெண்கள், அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அப்புறம் வந்து சின்ன குழந்தைகள், பச்சிள குழந்தைகள், அப்புறம் வந்து சிறு குழந்தைகள், அதுக்கப்புறம் உடல் குணமுற்ற பெண்கள், அப்புறம் குழந்தைகள் யாரா இருந்தாலும் இதுல வந்து கவர் ஆகுறாங்க. இதை பத்தி நீங்க வேற எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது அப்ளை அப்படிங்கிறத விட நம்மளுடைய அங்கன்வாடி மையம் தான் இதுக்கு முதல் இடம். நீங்க வந்து உங்க பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி மையத்துல போய் உங்க குழந்தைய கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய கொண்டு போய் அங்க எவ்வளவு இடம் இருக்கிறாங்க, அவங்க எப்போ பிறந்தாங்க, அவங்களுடைய இப்போதைய சத்து நிலை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத அங்க ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் நீங்க வந்து இதை பத்தி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவங்க இதை பத்தி அட்வான்டேஜஸ், ஃபீச்சர்ஸ் பத்தி பேசுறாங்க. பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சியோட குறிப்பிட்ட பிறந்த குழந்தைகிட்ட 6 வயசு இருக்க குழந்தை வரைக்குமே அவங்களோட வளர்ச்சி முன்னேறதை வந்து தடுக்கிறது. மற்ற ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களோட பெனிஃபிட்ஸை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இளம் பச்சிள குழந்தைகள் பிறப்பு இறப்பு அதோட வந்து எவ்வளோ ஜென்ரேஷன் எப்படி இருக்காது அந்தோட இதுதான் இந்த போஷன் அபியான திட்டத்தை வந்து பெனிஃபிட்ஸ் தான் பார்ப்போம். இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும், அதோடைய ஒரு சத்து கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னு தெரியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கீங்க? பட் ஆனால் நம்மளோட டயட்டிஷனே எப்படி இருக்கணும்னா, லைக் ஒரு ஃபுல் டேல வந்து நம்மளுக்கு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நம்மளோட நியூட்ரிஷனுமே கரெக்டாக ஒரு கண்டி ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். லைக் ஒரு ஃபுல் டேலையுமே உங்களுடைய ஃபுட் சைக்கிளுமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் உங்களோட நியூட்ரிஷனுமே கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்படி எதுக்காக பண்ணிக்கணும்னா உங்களுடைய ஹெல்த்து கான்ஷியஸாக வச்சுக்கிறதுக்காக. அது நீங்கள் ரெகுலராக வச்சுக்கிறதுனாலே உங்களுடைய நியூட்ரிஷன் லெவலுமே இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப நன்றி. உங்களோட இதில் வந்து நாங்கள் எங்களோட
Give a clap.